ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெமோக்ரஸி, அதாவது மக்களாட்சி. ஓகே, எப்படி நம்ம டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் தானே, இந்தியன் கவர்மெண்ட். எடுத்தோடனே டெமோக்ரஸி வந்துருச்சா? இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, மக்கள் வேட்டையாடுறவங்களாகவும் உணவு சேகரிக்கிறவங்களாகவும் இருந்தாங்க. ஏர்லி மேன்லாம் அப்படி தானே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆத்தோரமாக அங்கேயே இருந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குரூப்பாக வாழ ஆரம்பித்தாங்க. அப்படி குரூப்பாக வாழும்போது ஒரு ட்ரைபாக, அதாவது ஒரு இனக்குழுவாக ஃபார்ம் ஆக ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ட்ரைபுக்கும் ஒவ்வொரு தலைவர் இருந்தார். ஸோ அவங்க பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆகும்போது அந்த பொசிஷன்ஸ் தனித்தனியாக வந்துச்சு. என்னோடதுன்னு உரிமை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்போது நீர், நிலம், மற்ற ரிசோர்ஸஸ், வளங்களுக்காக போட்டி போட ஆரம்பித்தாங்க. அப்படி போட்டி போட்டு அதில் யார் ஜெயித்தாங்களோ அவங்க மற்ற ட்ரைபையும் ஃபார்ம் பண்ணி ஒரு கிங்டமாக, அரசாட்சியாக உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? கிங்டம் அப்படியே டெரிட்டரி இன்க்ரீஸ் பண்ணி எம்பையராக கொண்டு வந்தாங்க. இப்படி தான் மொனார்ச் வந்தாங்க, அதாவது முடியாட்சி முறை வந்துச்சு. யார் ஜெயித்தாங்களோ அவங்க அரசராக வந்தாங்க. நம்ம கண்ட்ரிலேன்னு மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த மாதிரி தான் ஒரு கிங்டம் ஃபார்மேஷன் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் பெரிய பெரிய அரசர்களாகட்டும், பேரரசர்களாகட்டும், அவங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா நம்மளை இன்வைட் பண்ணி வந்தவங்க தான் பிரிட்டிஷ். கிட்டத்தட்ட பல கஷ்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக நம்ம சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம டெமோக்ரஸி அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது திரும்ப முடியாட்சி முறைக்கே இல்லாமல் மக்களாட்சி முறையை தேர்ந்தெடுத்தோம். இந்த பிக்சர் அதுதான். ஸோ ஸ்டார்டிங்கில் ஹண்டிங்கில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் குரூப்பாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை வரும்போது அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிங்டம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரி தான் அது. ஓகே, அப்போ டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாட்டோட சிட்டிசன்ஸ் அந்த நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா பிரதிநிதி சொல்கிறோம்ல, இல்லை தலைவரை தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கிறது தான் டெமோக்ரஸி. அதாவது இப்போ யார் ஹெட்டாக இருக்காங்களோ, பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், அவங்க தானே கண்ட்ரியை கவர்ன் பண்ண முடியும். அவங்க தானே லாலெல்லாம் சைன் பண்ணும். ஸோ அப்போது நம்ம செலக்ட் பண்ணுறவங்க, நம்ம மூலியமாக செலக்ட் ஆகிறவங்க அந்த ஹெட் பொசிஷனில் இருக்கும்போது அந்த ஆட்சி நடக்கிறதுல நம்மளுக்கும் நேரடி பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் மக்களாட்சி. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம ஓட் போட்டால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வின் ஆகும். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மற்றதோட அலைன்ஸ் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இதுவே நமக்கு பிடிக்கலைங்கிற பட்சத்தில் நம்ம வேறு பார்ட்டிக்கு மாற்றி ஓட்டு போட்டோம். நம்ம மட்டும் இல்லை, 3/4 பீப்புள் போடும்போது அங்கே எலெக்ஷன் மாறுது இல்லையா, கவர்மெண்ட் அந்த மெஜாரிட்டி மாறுறாங்கல்ல. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகாரம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் அரசியல்லையும் சரி, முடிவெடுக்கிறதுலையும் சரி கலந்துக்க முடியுது இதனால். அப்ரஹாம் லிங்கன் டெமோக்ரஸி பற்றி என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். மக்களால், மக்களுக்காக, மக்களே ஆட்சி செய்யும் முறை தான் மக்களாட்சி அப்படின்னு அப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. ஸோ டெமோக்ரஸியில் 2 டைப்ஸ் இருக்குது. 2 தான் கிடையாது, நிறையா இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது 2 தான். ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி. இன்னொன்று ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, பிரதிநித்துவ மக்களாட்சி. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸியில் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்த ஸ்மைல் இருக்குல்லையே, இதுதான் பீப்புள்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மக்கள் தான் அங்கே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, இப்போ இல்லை முன்னாடி ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கல்ல. அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல்ஸ் புதுசாக கொண்டு வர்றதுன்னா மக்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நம்ம புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரலான் இருக்கோம், உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக இருக்க அத்தனை பேரும் ஓட் பண்ணுவாங்க. ஓகே, கொண்டு வரலாம், இல்லை வேணாம், அந்த மாதிரி சொல்லி ஓட்டிங் அண்ட் சஜஷன்ஸ் நடக்கும். ஸோ அவங்க தான் அந்த ஓட்டிங் படி தான் மெஜாரிட்டி வின்ஸ்ங்கிற மாதிரி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போது இங்கே டைரெக்டாக மக்கள் தான் லாஸ் அண்ட் ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அதுவே ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா, ஒரு குட்டி கண்ட்ரிக்கு ஓகே, பட் நம்ம கண்ட்ரி யோசிச்சு பாருங்க, எத்தனை பில்லியன் மக்கள் இருக்கும், 1.3 சம்திங். ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் பாப்புலேஷன் இருக்க இடத்துல எல்லாத்தோட கருத்துக்களையும் கேட்க முடியாது இல்லையா, அதுக்கே கிட்டத்தட்ட அப்புறம் மாத கணக்குக்கு மேலாகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
பீப்புள் வந்து ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஓட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்ஏ, எம்பி, அவங்க வந்து லாஸ் அண்ட் ரூல்ஸ்க்கு எப்படி சொல்கிறது, ஒன்றா வந்து ஃபேவராக இருப்பாங்க, இல்லைன்னா எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. நம்ம டைரெக்டாக அந்த லா அண்ட் ரூல்ஸில் வந்து அப்ரூவோ ரிஜெக்டோ பண்ண கிடையாது. பட் நம்ம சூஸ் பண்ணுற ரெப்ரசன்டேட்டிவ் அந்த ரூல்ஸை வந்து அக்செப்டோ இல்லை டினையோ பண்ணுவாங்க. இங்கே டைரக்ட் டெமோக்ரஸியில் டைரெக்டாக சூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்ம ஓட் போட்டு செலக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. டைரக்ட் டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து லா ஃப்ரேம் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அதுக்கு வந்து சுவிட்சர்லாந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிட்டிசன்ஸ் மட்டும்தான் லா மேக் பண்ண முடியும். அண்ட் அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுனாலும், ஓகே இந்த லா ஆல்ரெடி இருக்குது, இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு மாற்றம் திருத்தம் பண்ணணுன்னாலும் அதையும் வந்து மக்கள் அப்ரூவ் பண்ணணும். மீன்ஸ் மக்கள் அதுக்கு ஒத்துக்கணும். அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓகே மக்கள் தான் பண்ணுறாங்க, அப்போ பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் படி ஆட்சி நடத்துவாங்க. அதாவது இது வந்து இத்தனை நாளுக்குள்ளே கேட்கணும், இது இப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் சுவிட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டெமோக்ரஸி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. மீன்ஸ் ரொம்ப வருஷமாக அங்கே டைரக்ட் டெமோக்ரஸி இருக்குது. ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவாக தேர்ந்தெடுக்கணும். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏஸ் அண்ட் சென்டர் வைஸ் பார்க்கும்போது எம்பி. ஸோ கடைசியில் யாருக்கு அதிகமான ஓட்டு வருதோ அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது. ஸோ நம்ம எல்லாத்தோட சார்பாகவும் அந்த போஸ்டிங் இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏ இல்லை எம்பி, அவங்க வந்து டெசிஷன் எடுப்பாங்க மக்களாட்சி முறையில். மீன்ஸ் அவங்களுக்குள்ள எம்எல்ஏஸ் எம்பிக்குள்ளே. இதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியா, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிலேயே வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, இன்னொன்று பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. இதில் நம்ம இந்தியா, இங்கிலாந்து வந்து பார்லிமெண்ட்ரி, பட் அதுவே யூஎஸ்ஏ, கனடா வந்து பிரசிடென்ஷியல். பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எப்படி சொல்லலாம், இப்போ நம்ம சூஸ் பண்ணோம்ல ஸ்டேட் வைஸ் எம்எல்ஏ, சென்ட்ரல் வைஸ் எம்பிஸ், அவங்க வந்து ஹெட்டை சூஸ் பண்ணுவாங்க. இங்கே சீஃப் மினிஸ்டர், இங்கே ப்ரைம் மினிஸ்டர். ஸோ அப்போது சீஃப் மினிஸ்டரோ இல்லை ப்ரைம் மினிஸ்டரோ தனியாக வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணி தான் எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்கணும். சீஃப் மினிஸ்டரால் ஸ்டேட்டில் வந்து இண்டிவிஜுவலாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதே மாதிரி ப்ரைம் மினிஸ்டராலையும் சென்டர் வைஸ் இண்டிவிஜுவலாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. கேபினெட் மினிஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேபினெட் மினிஸ்டர் கிட்ட பேசி அவங்களோட அப்ரூவலோட எல்லாத்தோட சம்மதத்தோடு தான் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். பட் அதுவே பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படின்னா, பிரசிடெண்ட் வந்து ஃபைனலாக ஒரு முடிவு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ட்ரம்ப் இருந்தார் இல்லையா, அவர் பல விஷயம் அப்படி தான் பண்ணார். அங்கே வந்து எலக்ட்ரல் கொலேஜ்னு சொல்லுவாங்க. பீப்புள் எல்லாருமே அந்த எலக்ட்ரல் கொலேஜில் இருக்க மெம்பர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பிரசிடெண்ட்க்கு ஓட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ட்ரம்ப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணதாகட்டும், இல்லை ஈரான் நியூக்ளியர் டீல்லேருந்து வித்ட்ரா பண்ணதாகட்டும், அது எல்லாமே வந்து அவரோட தனிப்பட்ட முடிவு. அது வந்து பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. நம்ம ஏன் வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி சூஸ் பண்ணோம்னா, ஆல்ரெடி நம்ம இங்கிலாண்டுக்கு கீழே நிறையா வருஷம் இருந்தோம் இல்லையா அடிமையாக. ஸோ அப்போது மறுபடியும் வந்து ஒரே ஒரு நபர்கிட்ட இப்படி எல்லா பவரையும் கொடுக்கறது வந்து அவ்வளோ சரியாக படுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்மளோட கண்ட்ரி வந்து டைவர்ஸ் கண்ட்ரி இல்லையா, ரிலீஜன் ஆகட்டும், கல்ச்சர் ஆகட்டும், நிறையா இருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர்கிட்ட பவர் கொடுக்கும்போது அவரோட மதத்துக்கோ இல்லை அவரோட இனத்துக்கோ லாங்குவேஜே ஆகட்டும் அவங்களுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணாங்கன்னா திரும்ப பல புரட்சிகள் எல்லாம் வரும், கண்ட்ரி வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி சூஸ் பண்ணோம். அண்ட் 2007 யுஎன்ஓட ஜென்ரல் அசம்பிளி வந்து 15th செப்டம்பரை இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸியாக டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஓகே, டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டெமோக்ரஸியில் அதை சொன்னோம் இல்லையா, அந்த தலைவர்கிட்ட வந்து முடிவு எடுக்கிறதோட பவர் வந்து இருக்காது. யார்கிட்ட இருக்கும், அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் கிட்ட இருக்கும். அந்த பர்டிகுலர் குரூப் வந்து எப்படி முடிவு எடுப்பாங்க அப்படின்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, மெஜாரிட்டி இருக்குன்னா ஓகே, இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு பார்டரில் தான் இருக்குன்னா அப்போ இந்த இது ஃபாலோ பண்ணலாம், இல்லை இன்னொரு இது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான்
அந்த குரூப் வந்து டிசிஷன் எடுப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஓப்பன் டிஸ்கஷன் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு லாக்கு வந்து ஃபேவர் பண்ணுறேன்னா எதனால் நான் அதை ஆதரிக்கிறேன், அதனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒருத்தவங்க அதை எதிர்த்தாங்க அப்படின்னா அதுக்கான ரீசனும் சொல்லணும். அப்போ ரீசன் சொல்லும்போது தான் ஓகே அப்போ வந்து நம்ம இதுக்கு பதிலாக இதை மாற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த பிரச்சனையை இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும், மற்றவங்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டிசிஷன் மேக்கிங். ஓகே, இப்போ இதுக்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு டெசிஷனுக்கே. அப்போ நம்ம கண்ட்ரியை கவர்ன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இவ்வளோ பாப்புலேட்டட் கண்ட்ரியான நம்ம இவ்வளோ டைவர்சிட்டி இருக்கும்போது அமைதியாக வாழணும் அப்படின்னா அதுக்கும் சில விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கு, எப்படி லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து. ஓகே, நம்மளுக்கு அப்படி என்னென்ன உரிமைகள் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரீடம், சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், ஜஸ்டிஸ், நீதி, இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷனில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ், அதாவது அரசியல் கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது எந்த அரசியல் கட்சி வந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும். ஒரு சிலர் வந்து எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்கணும்பாங்க, ஒரு சிலர் ஹெல்த் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிம்பாங்க, குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து மேலே கொண்டு வரணும், அந்த மாதிரி நிறைய கொள்கைகள் தனியாக இருக்கும். ஆனால் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் ஒரு சில பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒருத்தவங்களை மேலே கொண்டு வரேன்னு சொல்லி இன்னொருத்தவங்களை நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி கொள்கைகள் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் பில்டிங்ஸ் ஆகட்டும், இப்போ விஏ ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், அந்த மாதிரி கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எப்படி இருக்கணும், அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது, இப்போ அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா அப்போ அவங்க அதிகாரத்தை வச்சு என்ன வேணால் பண்ணுவாங்கல்ல, அதிகாரத்தோடு அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன கடமையும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், நம்மளோட உரிமைகளும் என்ன, கடமைகள் என்ன அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறதும் இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டை வெல்ஃபேர் ஸ்டேட் ஆக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, ஒரு அடித்தளம் மாதிரி, ஒரு கட்டமைப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இது அத்தனையுமே சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து அவ்வளோ டீட்டெயில்டானதா, அவ்வளோ வந்து விளக்கமானதா, இல்லை விரிவானதான்னு கேட்கும்போது ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ரிட்டன் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன், இன்னொன்று அன்ரிட்டன் எழுதப்படாது. ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப லாங்கஸ்ட் ரிட்டன் எதுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். உலகத்துலேயே வந்து ஒரு பெரிய ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டோம்னா அது நம்மளது தான். ஸோ இது வந்து யார் பண்ணாங்க இந்த கான்ஸ்டியூஷனை அப்படின்னு பார்க்கும்போது டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் வந்து பிஆர் அம்பேத்கர். அதனால தான் வந்து அவரை சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இத்தனையும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், ஒரு ஆஃபீஸர் ஆகட்டும், அவர் எப்படி செலக்ட் பண்ணணும், அவர் எவ்வளோ இயர்ஸ் பவரில் இருக்கணும், அவரை ரிமூவ் பண்ணணுன்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, இல்லை அவர் ஏதாவது தப்பு பண்ணார்னா பனிஷ்மெண்ட் இருக்கா என்னன்னு முதல் கொண்டு ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன், அவ்வளோத்தையும் அந்த கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, டெமோக்ரஸியோட எய்ம்ஸ் என்ன, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், மக்களால் மக்களுக்காக, மக்களே ஆட்சி செய்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போது இங்கே வந்து அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் தான் வந்து முடிவு எடுக்கணும். அப்போது முடிவு எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கான உரிமை கொடுத்துருக்கணும் இல்லையா. உனக்கு வந்து முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அதுக்கான உரிமை வேணும்ல. ஸோ அப்போது அந்த உரிமை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ் ஆன எல்லாத்துக்குமே வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா ஓட் மூலியமாக தான் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுக்கிறோம். நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வந்து ஸ்டேட்டே ஆகட்டும் இல்லை சென்டரே ஆகட்டும் யார் கவர்ன் பண்ண போகிறாங்கங்கிற சீஃப் மினிஸ்டரையோ பிரைம் மினிஸ்டரையோ சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஓட்டிங் ரைட்ஸ் வந்து 18 இயர்ஸ் ஆன எல்லாத்துக்குமே இருக்குது.
அண்ட் அதே சமயம் நமக்கு எப்படி வந்து ஓட் போடுறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, அது நம்மளோட உரிமையோ, அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கும் மக்களை வந்து மக்களோட நலனை பாதுகாக்கிறது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கணும். வேர்ல்ட் டெமோக்ரஸி. ஸோ இந்த உலகத்தில் வேர்ல்ட் டெமோக்ரஸி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மகளிரை ஃபர்ஸ்ட்டு ஓட் போட அலோவ் பண்ண கண்ட்ரி வந்து நியூசிலாந்து 1893. அதே மாதிரி யூகேல வந்து 1918 தான் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க விமன்ஸ்க்கு. யூஎஸ்ஏல 1920 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தோம் இல்லையா, ஸோ நமக்கு வந்து எல்லாத்துக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. பணக்காரங்க இருப்பாங்கள்ல, கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ்னு பே பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தது. நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், நம்மளோட லீடர்ஸ், மகாத்மா காந்தி இந்த மாதிரி நிறையா லீடர்ஸ் வந்து இல்லை, ஓட்டுரிமை வந்து எல்லாத்துக்குமே வேணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்தியா ஃப்ரீடம் கிடைச்ச உடனேயே மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எல்லாத்துக்கும் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. பட் நம்ம கண்ட்ரி மட்டும்தான் ஃப்ரீடம் கிடைச்ச உடனேயே ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தது. பட் அப்போ ஏஜ் வந்து 21 இயர்ஸாக இருந்தது ஓட்டிங்க்கு. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டில் தான் 18 இயர்ஸாக மாற்றினாங்க, ஐ திங்க் ஸோ. ஸோ வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆன் டெமோக்ரஸி டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன்ஸில் 79% மக்களுக்கு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வேர்ல்ட்லேயே இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்டில் இருக்குது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில். எவ்வளவு பெருமை! அண்ட் இது வந்து ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிஸ், அதாவது எந்தெந்த கண்ட்ரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், அதோட டைம் பீரியட் அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது. Just like that, you can go through it. That's it. Thank you.